Okay, good morning students. Class 12th standard, subject economics, lesson 3. Okay, theories of employment and income. Okay, see the proverb. Unemployed people suffer the demoralization, frustrations and loss of self-respect that come from enforced idleness. Okay. என்ன அன்எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது எதனாலன்னு சொல்கிறாங்கன்னா மக்களால் ஏற்படுத்தப்பட்ட சோம்பேறித்தனத்தினாலையும் இல்லை டிமாரலைசேஷன் ஒழுக்க சிதைவு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இந்த காரணங்களால தான் நமக்கு வந்து என்ன ஏற்படுத்துன்னு சொன்னாங்கன்னா வேலை இல்லாத ஒரு திண்டாட்டம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, let us see the introduction. The economic history has been many countries facing economic problems. Out of these problems, unemployment is the most vexing. Both classical economists and Keynes have explained the relationship between employment and income. The classical economists had a great faith in the law of markets articulated by J.B. Say. The French economist J.M. Keynes is one of the greatest and most influential economists of the mid-both century. Okay. சரி, இந்த எக்கனாமிக் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளமாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே சார், நாட் ஒன்லி ஃபார் இந்தியா, அக்கார்டிங் டு த வேர்ல்ட் கண்ட்ரீஸ், உலக நாடுகள் எல்லாமே என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த எக்கனாமிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இன்றைக்கும் நாங்கள் வந்து இதை வந்து ஒரு பிரச்சனையாகவே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இது யார்? ஃபார் போத் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் கீன்ஸ் ரெண்டு பேருமே கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இன்கமுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. ஓகேவா, கீன்ஸு சொல்கிறாரு, ஜே சொல்கிறாரு, ஃப்ரெஞ்ச் எக்கனாமிக்ஸ் சொல்கிறாங்க. எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இன்கமுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பலவிதமான ஒரு ஆங்கிளில் வந்து என்ன பண்ணுறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வியூவில் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, இன்கம்னா என்ன, அதுக்கு என்ன இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லோரும் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வியூவில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட் அஸ் நோ த மீனிங் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். Okay, it refers to a situation in which every able-bodied person who is willing to work at the prevailing wage rate is employed. Okay, it means that persons who are willing to work and able to work must have employment or job. Keynes defines full employment as the absence of involuntary unemployment. Okay. சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், மீனிங் பார்க்குறோம். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் என்ன அப்படின்னா இது என்ன சொல்லியிருக்கோம், இட் ரெஃபர்ஸ் டு எ சுச்சுவேஷன் இன் விச் எவ்ரி ஏபிள் பாடிட் பர்சன் ஹூ இஸ் வில்லிங் டு ஒர்க் அட் த ப்ரிவைலிங் வேஜ் ரேட் இஸ் எம்ப்ளாய்ட். அதாவது ஒவ்வொரு பர்சனும் வில்லிங் டு ஒர்க். ஓகேவா, அவங்க எப்படி அந்த வேலை செய்கிறத வந்து ஏற்றுக்கிறாங்க, அதை தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 24 hours ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. சில பேர் ஓகே இந்த டைம் டு டைம் ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தர் அது வந்து வில்லிங், அதான் சொல்லிட்டாங்க அவங்க வில்லிங் டு ஏபிள் டு ஒர்க் அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு எவ்வளவு நேரம் நீங்கள் வந்து விருப்பமாக வேலை செய்கிறோமோ அதுதான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அது எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு அதுதான். நெக்ஸ்ட் பாருங்கள், இட் மீன்ஸ் தட் பர்சன் ஹூ ஆர் வில்லிங் டு ஒர்க் அண்ட் ஏபிள் டு ஒர்க் மஸ்ட் ஹேவ் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ஜாப். ஓகே, வில்லிங் டு ஒர்க் அண்ட் ஏபிள் டு ஒர்க். ஓகே, ரெண்டு போத் கண்டிஷன்ஸுமே நமக்கு சாட்டிஸ்ஃபைட். ஓகே, ரெண்டு கண்டிஷன்ஸுமே சொல்லிட்டாங்க, வில்லிங் டு ஒர்க்கா ஏபிள் டு ஒர்க்கா. ஓகேவா, இது ரெண்டில் ஏதோ ஒன் மஸ்ட் ஹாவ் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ஜாப். ஓகே, கீன்ஸ் டிஃபைன்ஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் as the absence of இன்வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். அது கீன்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம வந்து எப்படி அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் இன்வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி இதுதான் வந்து கீன்ஸினுடைய டெஃபினேஷனாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். எம்ப்ளாய்மெண்ட்டில் என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் a problem faced then there are people who is willing to work and able to work but cannot find suitable jobs. ஓகே, நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம், வில்லிங் டு ஒர்க் அண்ட் அதாவது நம்ம எல்லாமே வேலையை வந்து தேடி தான் போயிட்டுருக்குறோம். ஆனால் எல்லாருக்குமே என்ன மாதிரி கிடைக்கிறதில்ல, விருப்பப்படுற விதமான ஒரு வேலைகள் வந்து கிடைக்கிறதில்ல, சூட்டபுளாக கிடைக்கிறதில்ல. நம்ம நல்லா படிச்சிருப்போம், படித்ததுக்கு ஏற்ற வேலை இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். பட் ஆனால் என்ன பண்ணுறோம், கிடைச்சது இன்னொன்று வந்து சரி ஓகே பொருளாதார தேவைக்காக போகக்கூடியது சில பேர் இருப்பாங்க.
சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்க வேலைக்கு போகணும்னு அவசியமே இருக்காது, பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு வேலை கண்டிப்பாக ஒருத்தனுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு வேணும் அப்படிங்கிற சொல்கிற பர்சனுக்கு அங்கே என்ன கிடைக்காம போயிடும், அந்த பர்டிகுலர் ஜாப் வந்து இல்லாமல் போயிடும். அப்போ அந்த ஃபேமிலி அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பாவர்ட்டி நிலையை வந்து அடையும். இவங்க இன்னொரு ஃபேமிலி என்ன இருக்கும், அவங்க மேலே ரிச் பிகம் ரிச்சர், மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க, பணக்காரங்களாக தான் மாறிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், என்னென்ன எம்ப்ளாய்மெண்ட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது ஃபார் போத் கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த 6 டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுமே இருக்குது. அதாவது சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், frictional unemployment, educated unemployment, technical unemployment, structural unemployment, discussed unemployment. So these are all employment and its types. இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஒவ்வொரு டைப்பாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் cyclical employment. This unemployment exists during the downturn phases of trade cycle in the economy. Then a business cycle during the period of recession and depression, income and output fall, leading to widespread unemployment. It's caused by deficiency or effective demand. Cyclical unemployment can be cured by public investment or expansionary monetary policy. Okay, class first one cyclical unemployment அப்படின்னு சொல்றது கால சூழலுக்கு ஏற்றவாறு சைக்ளிக்கல். ஓகே, அது வந்து என்ன ஆகும், மாறிக்கிட்டே இருக்கும். என்னென்ன ரீசன்ஸ் வந்து சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் நமக்கு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அதாவது டவுன் டேர்ன் ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள் இந்த எக்கனாமி, நம்மளுடைய எக்கனாமியில் வந்து ஏற்படக்கூடிய அந்த ஃபேஸஸ் தான், அந்த ஃபேஸஸ்னால மாறக்கூடியது தான் இந்த சைக்ளிக்கல் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது எதனால இந்த சைக்ளிக்கல் எக்கனாமி ஏற்படுது அப்படின்னா ஒன்லி 2 ரீசன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெசிஷன் அண்ட் டிப்ரெஷன். இந்த 2 ரீசன்ஸ்னால தான் நமக்கு என்ன எக்கனாமி வந்து மாறுது அப்படின்னா சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து வந்துட்டுருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்கம் அண்ட் அந்த அவுட்புட், அதாவது இன்கமும் நமக்கு வரக்கூடிய இன்கமும் அந்த அவுட்புட்டும் எப்படின்னா ஃபால் ஆகிட்டு ஏற்ற இறக்கங்களோட ஏற்படுறது. ஓகே, இதுதான் இந்த ரீசனால தான் நமக்கு வந்து என்னதான் சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது இந்த சூழ்நிலை வந்து இது எந்த ஏரியாஸில் அப்படின்னு சொன்னால் இது எல்லாம், அதாவது இது வந்து என்ன ஒரு டிஃபிஷியன்சி டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த சைக்ளிக்கல் எம்ப்ளாய்மெண்ட்க்கு என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா டிஃபிஷியன்சி டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து என்னென்னா இது யார் வந்து இந்த சைக்ளிக்கல் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ஒன்லி பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, பப்ளிக் பொதுமக்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் எக்ஸ்பென்ஷனரி மானிட்டரி பாலிசி, இல்லைன்னா ஒரு சூட்டபுளான ஒரு மானிட்டரி பாலிசியை, அதுவே என்ன சொல்கிறாங்க எக்ஸ்பென்ஷனரி மானிட்டரி பாலிசி. இந்த பாலிசி வந்தால் மட்டும்தான் இந்த சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் வந்து அதிலிருந்து ரெக்டிஃபை பண்ணி வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னோம், சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வரதுக்கு என்னென்னா ரெண்டே ஒன்லி 2 ரீசன்ஸ் தான் சொன்னோம். என்ன ரீசன் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, என்ன ரீசன் சொன்னால் டிப்ரெஷன் ஒன்று, இன்னொன்று ரேசிசன் ஒன்று. இந்த 2 இது தான் சொன்னதான் இன்புட்டும் இன்கமும் அவுட்புட்டும் நமக்கு வந்து வரது தான். இது இன்னொன்று என்ன செய்ய, இதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லியிருக்கிறோம், டிமாண்ட் டிஃபிஷியன்சி ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் அது என்ன மெயின், அது எப்படி நம்ம வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி ஆர் இன்னொரு பாலிசி என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ்பென்ஷனரி மானிட்டரி பாலிசி. இந்த 2 ப்ராப்ளம் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா க்யூர் பண்ண முடியும். இது இந்த சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, தி சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் கேன் பி க்யூர்ட் பை பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் எக்ஸ்பென்ஷனரி மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, செகண்ட் பார்ப்போம் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். சீசனல் அது பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, திஸ் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் occurs during certain seasons of the year. Okay, in agriculture and agro-based industries like sugar production activities are carried out only in some seasons. These industries offer employment only during that season in a year. Therefore, people may remain unemployed during the off-season. Seasonal unemployment happens from demand side also. For example, ice cream industry, holiday resorts, etc. Okay. இப்போ சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் பருவ காலங்களுக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய வேலையின்மை.
அதுதான் ஓகேவா. இது வந்து எதனால அப்படின்னா சர்டன் சீசன்ஸ் ஆஃப் த இயர் தான் நமக்கு நல்லா தெரியும். இது முக்கியமாக பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து டெஃபினட்டாக நமக்கு வந்து நிலவும். கண்டிப்பாக தெரியும் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, மான்சூனை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அந்த பீரியடில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த அக்ரிகல்ச்சர்லாம் நல்லா இருந்துகிட்ருக்கும். அதுவே வந்து சில டைமில் பார்த்திங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் பார்த்திங்களா, வடகிழக்கு பருவமழை பார்த்திங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு சஃபரையும் கொடுத்துரும், அழிவையும் கொடுத்துரும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சிருந்த இந்த சூழல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன பண்ணும், கிரியேட் பண்ணிடும். ஏன்னா கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ் கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்ட் ஆயிடும். அதே மாதிரி சில இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து எப்போ ஓடும் நமக்கு நல்லா தெரியும். சம்மர் சீசனில் தான் அது என்ன பண்ணால் ஐஸ்கிரீமுடைய மூவிங் வந்து நல்லாயிருக்கும். அப்போ வின்டர் சீசனில் அதனுடைய மூவிங் இருக்காது. அப்போ அந்த எம்ப்ளாயர்ஸுக்கு என்ன இருக்கும், ஒர்க் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரிசார்ட்ஸ், ஹாலிடே ரிசார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹாலிடேஸ் டைம்லேயும் அந்த சம்மர் சீசன்லேயும் மட்டும்தான் அந்த ஹாலிடே ரிசார்ட்ஸில் என்ன பண்ண நல்ல விதமாக ஓட ஆரம்பிக்கும், நல்லா மூவிங்கில் இருக்கும். ஓகே, ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கும். மற்ற டைமில் அந்த மாதிரி ஒரு அன்சீசனில் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்கே வந்து இருக்காது. இந்த மாதிரி அந்த மாதிரி டைப்பில் சீசனல் டைமில் ஏற்படக்கூடிய வேலையின்மைக்கு நம்ம நேம் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், டெம்பரவரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பேர். ஓகே, ஃப்ரிக்ஷனல் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் டெம்பரவரியாக நமக்கு எப்படி வேலை இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அரைஸ் டியூ டு இம்பேலன்ஸ் பிட்வீன் சப்ளை ஆஃப் லேபர் அண்ட் டிமாண்ட் ஃபார் லேபர். This is because of immobility of labor, lack of necessary skills, breakdown of machinery, shortage of raw materials, etc. The person who lose jobs and in search of jobs are also included under ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதாவது டெம்பரவரி அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது திடீர்னு ஏற்படக்கூடிய வேலையின்மை அப்படிங்கிறது தான் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இது எப்படி இந்த இம்பேலன்ஸ் பிட்வீன் சப்ளை ஆஃப் லேபர் அண்ட் டிமாண்ட் ஃபார் லேபர், அதாவது சப்ளை ஆஃப் லேபருக்கும் டிமாண்ட் ஃபார் லேபர் இம்பேலன்ஸில் இருக்கும் பொழுது எப்பயுமே எல்லாமே நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பேலன்ஸில் இருக்கணும். அந்த பேலன்ஸ் மாறும் பொழுது தான் என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே என்ன ஆயிரும், க்ரோத்தோ இல்லை எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா டவுன்வர்ட்ஸ்க்கு நம்ம போக ஆரம்பிச்சிடுவோம். அப்போ நம்ம பார்க்கும்பொழுது அந்த கிராஃப் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்லோபர் லாக், அதாவது நமக்கு வந்து என்ன இருக்கிறதுனா லேபர்ஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு லேபர்ஸ் வந்து எல்லா டைம்லையுமே கிடச்சிட்டு இருக்க மாட்டாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு லாக் இருக்கும். அப்படி என்ன லாக் அப்படின்னா நம்ம என்ன இதை செய்கிறோமோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திடீர்னு ஒரே விதமான வேலையை வந்து எல்லோரும் செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அந்த பர்டிகுலர் ஜாபுக்கு தேவையான ஒரு லேபர் கிடைக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்திருப்போம், அதை கண்டிப்பாக வந்து நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருப்போம். ஓகேவா, இதெல்லாம் வந்து யாராலையும் இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. ஏன்னா சர்டன் பீரியடில் சில நீட்ஸ் வந்து தேவையாக இருக்கும். அப்போ அந்தந்த டைமில் தான் அந்தந்த மாதிரி லேபர் வந்து என்னவாக இருப்பாங்க, நமக்கு அவைலபிளாக இருப்பாங்க. ஓகேவா, அது இம்மொபைலிட்டி ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், லாக் ஆஃப் நெசசரி ஸ்கில். ஓகே, சில பேருடைய ஸ்கில் வந்து லாக்காக இருக்கும். ஓகே, அது பல காரணங்கள் இருக்கும். அது ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை வேறு அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா நிறைய ரீசன்னால் வந்து அவங்களுடைய ஸ்கில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கும். அடுத்து மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. ஓகே, எல்லா சீசன்லேயும் எல்லாமே கிடைக்காது. கண்டிப்பாக சில நேரத்தில் சேண்டு பார்த்திங்களா சம்டைம்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், டிமாண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி அயன் மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே இந்த மாதிரி டைமில் என்ன ஆயிரும் அப்படின்னா கண்டிப்பாக டெம்பரவரி அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிரியேட் ஆக தான் செய்யும், ஏற்பட தான் செய்யும். ஓகேவா, இந்த மாதிரி அதே மாதிரி ஷார்ட்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல். So the persons who lose jobs and in search of jobs are included under frictional unemployment. அது இன்னொரு ரீசன் சொல்கிறாங்க. இது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த அதாவது என்டர்பிரனருடைய ப்ராப்ளமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்களா நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா தனி மனிதனுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்களா நாம் என்ன பண்ணோம், லூஸ் ஜாப். ஓகே, இதை விட பெட்டர் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அந்த வச்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வேலை தேட ஆரம்பிப்போம். அப்போ நமக்கு ஒரு 6 மாதம் ஜாப் இல்லாமல் போகும். ஓகேவா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட அதே மாதிரி நாம் இருந்த அந்த பிளேஸை அந்த வேக்கட்டை ஃபில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இம்மீடியட்டாக என்ன கிடச்சிருக்க மாட்டாங்க, ஆள் கிடச்சிருக்க மாட்டாங்க. அப்போ 2 இடத்துலையுமே என்ன இருக்கும், வேக்கண்ட் ஆகிருக்கும். ஓகே, நமக்கும் வந்து ஜாப் இல்லாமல் நாமளும் அந்த ஜாபை சர்ச் பண்ணிகிட்டு இருப்போம்.
அதே மாதிரி என்டர்பிரனர்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஆல் அந்த லாக் ஆஃப் லேபர் இல்லாமல் அவங்களும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா, 2 பேரும் அந்த பிளேஸில் போய் குறைஞ்சபட்சம் போய் அந்த கேரி அவுட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 months ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய வேலையின்மையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெம்பரவரி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். Sometimes educated people are underemployed or unemployed when qualification does not match their job. Okay, faculty education system and lack of employable skill, mass student turnout and preference for white collar job are highly responsible for educated unemployment in India. ஓகே, எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், நல்ல படித்தவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை இல்லாமல் போகும் அப்படிங்கிறது தான். ஓகேவா, இது என்ன அப்படின்னா அந்த குவாலிஃபிகேஷன் டஸ் நாட் மேட்ச் த ஜாப், அவங்க படித்ததுக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி தான். இதுக்கு என்ன காரணம், இந்த ஃபேக்கல்ட்டி எஜுகேஷன்ஸ் நம்ம ஒன்று படிச்சிருப்போம், நம்ம படித்தது ஒன்றா இருக்கும், அந்த ஃபீல்டில் இறங்கி செய்யும்பொழுது கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரொம்ப சீக்கிரமாக அடாப்ட் ஆகிருக்க முடியாது. அதுதான் ஃபேக்கல்ட்டி எஜுகேஷனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி லாக் ஆஃப் எம்ப்ளாயபிள் ஸ்கில். ஓகே, நமக்கு ஸ்கில் இருக்கும், அந்த ஸ்கில்லை என்ன பண்ண முடியாது, உடனடியாக அதை வந்து வெளியே கொண்டு வர நம்மளால் முடியாது. அந்த லாக்காக இருக்கும், அதை மெதுவாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், வெளியே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து மாஸ் ஸ்டூடெண்ட் டேர்ன் அவுட். அதாவது சில டைமில் பார்த்திங்கன்னா நல்ல நமக்கே தெரியும், ஒரு ஸ்கூல்லையே ஒரு கிளாஸ்லேயே பார்த்திங்களா 1 year பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்க நல்ல ஒரு மார்க் வாங்கி ஸ்கோர் பண்ணி வெளியே போவாங்க. அடுத்து கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே. ஓகேவா, ஒரு மாஸ் நல்ல ஒரு வருஷம் நல்லா அவுட்புட் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும், ஒரு டைம் 1 yearக்கு வந்து அவுட்புட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, அப்புறம் இன்னொன்று எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் காலர் ஜாபையே வந்து ரெஃபர் பண்ணுறது. ஓகே, அந்த ஒரே விதமான ஜாபை நோக்கியே போகிறது, ஒயிட் காலர் ஜாபையே வந்து ரெஃபர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ஹைலி பாசிபிள் ஃபார் அது எஜுகேட்டட் பீப்புளுக்கு வந்து இந்த காரணங்களால தான் வந்து என்ன இருக்கிறதில்ல அப்படின்னா வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கிறது இல்லை. ஓகே, கிடைச்ச வேலையில் போய் செய்யணும் அப்படின்னு நினைக்காம அந்த ஒயிட் காலர் ஜாபை மட்டுமே எல்லோரும் நம்ம கேரி அவுட் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து அந்த எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படுறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன். ஓகே, நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். The modern technology being capital intensive requires less laborers and contributes to technological unemployment. Nowadays, invention and innovations lead to the adoption of new techniques, thereby the existing workers are retained. Labor-saving devices are responsible for technological unemployment. Okay. டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு டெக்னிக்கல் இப்போ டெக்னாலஜி நிறைய என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துலேயுமே கேரி அவுட் பண்ணுறாங்க. ஸோ டெக்னாலஜி உள்ள நுழைய என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக மேன் பவருடைய ஒர்க் வந்து என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேங்க்கையே சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் வந்து 4 or 5 members தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கு என்ன அப்படின்னா இந்த நியூ டெக்னாலஜி, இந்த நியூ டெக்னாலஜி எல்லா இதுவுமே ப்ரெசென்ட் ஆனதுல என்ன இருக்குது அப்படின்னா இதனாலே நமக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து இல்லாமல் போயிட்டுருக்கு. ஓகேவா, அதான் டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதே மாதிரி இந்த நியூ டெக்னிக்ஸு, அதாவது இப்போ வெளியே போகிறவங்களுக்கும் அந்த ஜாபை தேடி வரவங்களுக்கும் அந்த நியூ டெக்னாலஜி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓல்டர் ஒன்று தான் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் இதையெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதனால் ஏற்படக்கூடிய அந்த வெற்றிடத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். The structural unemployment is due to drastic change in the structure of the society. நம்மளுடைய சொசைட்டியில் நம்ம அதாவது கம்ப்ளீட்டாக இந்த ஸ்ட்ரக்சர் நம்மளுடைய சொசைட்டியில் ஏற்பட்ட அடிப்படை மாற்றங்கள், அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, லாக் ஆஃப் டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட் ஆர் shift in demand to other product causes this type of unemployment. For example, rise in demand for mobile phone has adversely affected the demand for cameras, tape recorders, etc. So this kind of unemployment results from massive and deep rooted changes in economic structure. Okay, இப்போ எக்ஸாம்பிள் புரியுதா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா என்ன பொருள்கள் வந்து வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு, கேமரா. ஓகேவா, ஒன்ஸ் அப்பான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நம்ம கேமராமேன் வந்து எல்லாம் செட் பண்ணி நம்ம ஃபோட்டோவை பார்க்குறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒன்ஸ் அப்பான் டைமில் 15 days அப்படி ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி 3 days எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கெலாம் இல்லை, அட் தட் மூமெண்ட் பார்க்குறோம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த கேமரா உற்பத்தி பண்ண கம்பெனியில் இருந்து இந்த ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனி வரைக்கும் எல்லாருமே அங்கே என்ன பண்ணாங்க, ஒரு லாஸை சந்திக்கிறாங்க.
அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், ஆல்ரெடி அங்கே இருந்த அந்த லேபர்ஸ்க்கு அந்த எம்ப்ளாயிக்கு பார்த்தீங்களா எம்ப்ளாயீஸ்க்கு ஜாப் இல்லாமல் தான் வந்து போகும். அதே மாதிரி இந்த ரெக்கார்டிங் இதெல்லாமே இந்த ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற என்னாகும் அப்படின்னா ஓல்டர் ஒன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கீழே போயிட்டு தான் இருக்கும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், டெக்னாலஜியோட நாமளும் கூடவே போகணும். கூடவே போனால் தான் அந்த மேசிவ் அன்எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து நம்மளை என்ன பண்ணிக்க முடியும், நம்ம வந்து காப்பாற்றிக்க முடியும். ஓகே, அடுத்து டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் occurs when more people are there than what is actually required. Even if some workers are withdrawn, production does not suffer. This type of unemployment is found in agriculture. Okay, a person is said to be discussed by unemployed if his contribution to output is less than that he can produce by working for normal. Okay, discussed unemployment அப்படின்னா அதாவது டிஸ்கஸ் பண்ணி திட்டமிட்டே ஒரு செயல்படக்கூடிய ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இது எங்கே அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் தான் இதை வந்து மெயினாக சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சரில் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதனால் என்ன ஆகிடுது, ஒட்டுமொத்த நாடும் கம்ப்ளீட்டாக வந்து நின்று போயிடாது. ஓகே, இது என்ன பண்ணுவாங்க, வேறு ஒரு இடத்துல இருந்து அந்த ப்ரொடக்ஷனை வந்து உற்பத்தி பண்ணிப்பாங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய இந்தியாவில் நீங்கள் மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டிங்களா எல்லாமே எல்லா டைப் ஆஃப் கிராப்ஸுமே பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையுமே என்ன பண்ணுறதுல க்ரோன் ஆகிறது இல்லை. ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன அதிகமாக இருக்கும், பேடி, சுகர் கேன், அந்த பல்சஸ் இதெல்லாம். பட் நார்த் இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்ன வீட் பல்சஸ் ஃபுல்லாக எங்கே அதிகமாக விளையுது அப்படின்னா நார்த் இந்தியா சைடு தான். ஓகேவா, பட் சவுத் இந்தியா பார்த்திங்கன்னா என்னது கம்ப்ளீட்டாக வந்து தொழில் தான். ஓகேவா, இண்டஸ்ட்ரீஸ் தான் இங்கே வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இங்கே வந்து நிறைய வந்து இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக நம்மளுடைய ஜிடிபி லெவல் வந்து ஹையாக இருக்குது. ஆனால் அதை ஒன்றை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, எதுவும் சாப்பிட முடியாது. நமக்கு என்ன பண்ண நார்த் இந்தியா தான் நமக்கு தேவையான நிறைய கிரைன்ஸ் எல்லாம் அங்கே தான் என்ன பண்ணுறாங்க ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடியது இந்த டிஸ்கஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி. ஓகே, நான் இந்த வேலையை செய்யலை, இதை நான் ப்ரொடக்ஷன் பண்ணலை அப்படின்னா அதனால என்ன ஆகாது அப்படின்னா ஒன்று வந்து இதாகுது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேறு ஒரு இடத்துல இருந்து அந்த ப்ரொடக்ஷனை என்ன பண்ணுவாங்க கிரியேட் பண்ணிப்பாங்க. ஓகே, அப்போது அந்த இடத்துல நான் நிறுத்திட்டேன் அப்படின்ட்டு எனக்கு அதனால என்ன, நான் நிறுத்திட்டேன் அந்த வேலையை, அதனால எனக்கு தான் வந்து என்ன கடையில் வேலை வாய்ப்பு வந்து இல்லாமல் போயிட்டுருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான் என்ன சொன்னால் டிஸ்கஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சார் okay, next one, classical theory of employment. The classical theory of employment is composed of different views of classical economists on the issue of income and employment in the economy. So Adam Smith wrote the book An Enquiry into the Nature and Causes of the Wealth of Nations in 1776. Since the publication of this book, classical theory was developed by David Ricardo, J.S. Mill, J.B.C. A.C. Picayune. The classical economists assume that the economy operates the level of full employment without inflation in the long period. Okay, the next topic, classical theory of employment அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். The classical theory of employment அப்படிங்கிறது the classical theory of employment is composed of different views of classical economics on the issue of income and employment in the economy. அதாவது நம்மளுடைய எக்கனாமிக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இஷ்யூ ஆஃப் இன்கம்க்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் உள்ள தொடர்பு. ஓகேவா, அதை பற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய விதமான ஒரு கருத்துக்களை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு புக் ரைட் பண்ணுறாரு. ஆடம் ஸ்மித் என்ன பண்ணுறாரு, ஒரு புக் ரைட் பண்ணுறாரு. எப்போ அப்படின்னா 1776 அந்த புக் என்னன்னா An Enquiry into the Nature and the Causes of the Wealth of Nations. ஓகேவா, the nature and causes of wealth of nations in which year 1776. 1776 அவர் அந்த புக் ரைட் பண்ணுறார். ஓகேவா, அந்த புக்கை வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை நிறைய பேர் ரீட் பண்ணி அந்த புக்கில் யார் அந்த புக்கில் கவரப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, டேவிட் ரிகார்டோ, J.S. Mill, J.B.C. and A.C. Picayune. இவங்க எல்லாருமே இந்த ஆடம் ஸ்மித் எழுதின புக்கை பார்த்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மேட்டர்ஸ் எல்லாம் அவங்களுடைய கவனத்துக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கொண்டு வந்திருக்கு. ஓகேவா, சரி, அதில் அவர் என்ன சொன்னார்னா கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, ஒரு அதாவது என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிக்ஸ் அஸ்யூம் that the economy operates the level of full employment without
inflation in the long period. ஓகே, ஒரு எக்கானமியில் பார்த்தீங்களா ஒரு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது இன்ஃப்ளேஷன், எந்த விதமான இன்ஃப்ளேஷன் இல்லாமல் ஒரு லாங் பீரியடில் எப்படி வந்து ஆப்ரேட் ஆகுது, அது எப்படியெல்லாம் அது ஆப்ரேட் ஆகுது, அந்த நிறுவனத்திற்கும் அந்த மற்றவங்களுக்கு உள்ள தொடர்பு எப்படி இருக்குது, ஃபுல்லாக எப்படி ஆப்ரேட் ஆகுது, அந்த எப்படி அவங்க வந்து அந்த உற்பத்தி எப்படி பண்ணுறாங்க, அந்த ஊதியத்தை வந்து அவங்க எப்படி தராங்க, அந்த ஊதியத்தை வச்சு, அதாவது அந்த இன்கம் வச்சு அந்த குடும்பம்லாம் வந்து எப்படி நடந்துகிட்ருக்கு, அப்புறம் அது அப்பார்ட் தட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண அந்த ப்ரொடக்ஷன், அந்த ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி வந்து மூவ் ஆகிருக்கு, இது எல்லாமே. அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், ஓகேவா, அது வந்து மார்க்கெட்டிங் கொண்டு போகிறாங்க இல்லையா, அந்த மார்க்கெட்டிங் கொண்டு போகும் பொழுது அந்த மார்க்கெட்டிங்கில் அதனுடைய நேச்சர் வந்து எப்படி இருந்தது, மக்கள் அதாவது அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, பீப்புள் வந்து அந்த வந்து அட்ராக்ட் ஆச்சா, பீப்புளுக்கு வந்து அட்ராக்ட் ஆச்சா, இல்லை அவங்க அதாவது அந்த ப்ராடக்ட் பண்ண கம்ப்ளீட் கூட்ஸு வந்து சந்தைக்கு கொண்டு வந்தது, கம்ப்ளீட் கூட்ஸு வந்து சேல்ஸ் ஆச்சா, அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட் வந்து இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நூக் அண்ட் கார்னர் ஒவ்வொரு அந்த லா பிரகாரம் வந்து என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஆடம் ஸ்மித் ரைட் பண்ணியிருக்காரு. பட் இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, இன்னும் அந்த புக்கை வந்து இன்னும் கொஞ்சம் வேறு ஒரு வியூவில் பார்த்து இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு கருத்துக்களையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து அவங்க கொண்டு வராங்க. ஓகேவா, சரி, ஃபர்ஸ்ட் நம்ம யாருடைய மார்க்கெட் பார்க்குறோம் அப்படின்னா சேஸ் லா ஆஃப் மார்க்கெட். ஓகே, ஹி வாஸ் born in 1776 to 1832. ஸோ ஹி வாஸ் அன் ஃப்ரெஞ்ச் எக்கனாமிஸ்ட். ஓகேவா, இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் எக்கனாமிஸ்ட் தான். 1776 அப்போ பிறந்து 1832 வந்து இறந்துடுறாரு. இவருடைய முக்கியமானது என்ன, சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், அது எப்படி அவுட்புட் அண்ட் இன்கம், அதுக்கப்புறம் இந்த டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஓகே, இதை தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எப்படி சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், ஒரு பொருளை வந்து நம்ம எப்படி வந்து உற்பத்தி பண்ணுறோம், உற்பத்தி பண்ண பொருளை எப்படி வந்து சர்வீஸ் எப்படி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறோம், அது மூலமாக நமக்கு என்ன இன்கம் கிடைக்குது. ஓகேவா, அந்த இன்கம் டிமாண்ட் ஃபார் கூட்ஸ், அந்த கூட்ஸுக்கு வந்து டிமாண்ட் இருக்கா, அந்த சர்வீஸும் எப்படி இருக்குது, ஃபைனல் வந்து அவுட்புட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த சேஸினுடைய முக்கியமான இம்பார்ட்டண்ட்டுடைய லாவாக இருக்குது. ஓகே, நம்ம எப்பயுமே நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் பார்க்குறோம், ஒரு கருத்துக்கள் வந்து சொன்னால் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அசம்ஷன்ஸ் பார்ப்போம், இம்ப்ளிஃபிகேஷன் பார்ப்போம், கிரிட்டிசிசம் பார்ப்போம். இதுலேயும் நம்ம சேஸுடைய லாஸில் பார்த்தீங்களா 1 by 1 வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன், ஸோ சேஸுடைய லா என்னென்னு பார்க்கலாம். Let us see the Say's law. Okay, according to Say, when goods are produced by firms in the economy, the pay reward to the factors of production, the household after receiving rewards of the factors of production spend the amount on the purchase of goods and service produced by them. Therefore, each product produced in the economy creates demand equal to its value in the market. Okay, அவர் எப்படி சொல்கிறார் பாருங்கள், when goods are produced by firm in the economy, நம்மளுடைய தேவைக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளை வந்து நம்ம உருவாக்குறோம் இல்லையா, அந்த உருவாக்குற அந்த பொருளுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம். ஓகே, அதாவது ரிவார்ட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அந்த உற்பத்தி பண்ண பொருளுக்கு கரெக்டான ஒரு ரிவார்ட், அது கரெக்டாக ரிவார்ட்னா என்ன இருக்குது அப்படின்னா வெகுமதியெல்லாம் இல்லை, அந்த ப்ரொடக்ஷன் பண்ண பொருள் வந்து கரெக்டாக போய் மக்கள் அதாவது கரெக்டாக மார்க்கெட்டிங்க்கு போச்சா அப்படிங்கிறது தான், அந்த சர்வீஸ் வந்து கரெக்டாக இருந்ததா, எல்லாராலையும் என்ன பண்ணுது அட்ராக்ட் பண்ணப்பட்டது தான் அப்படிங்கிறது தான். ஓகேவா, இப்போ அந்த ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப்டர் ரிசீவிங் ரிவார்ட்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஸ்பெண்ட் அமௌண்ட் ஆன் த பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பை தம், அந்த கொடுக்கப்பட்ட பொருளுக்கு அந்த அவங்க அதாவது எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க, அந்த நீங்கள் உற்பத்தி பொருளுக்கு ஏற்பட்டது தகுந்த மாதிரி விலை நிர்ணயம் பண்ணியிருக்கா மார்க்கெட்டில், அந்த மார்க்கெட்டுக்கு அவங்க கொடுத்த விலைக்கு ஏற்ற ஒரு தரம் இருக்கா, அந்த சர்வீஸ் எல்லாம் கரெக்டாக போயிருக்கா அப்படிங்கிறது தான் அது சொல்கிறேன். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி டிமாண்ட் இருக்கா, அந்த வேல்யூக்கு ஏற்ற டிமாண்ட் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறது தான் சேஸினுடைய லா ஆஃப் மார்க்கெட் அப்படிங்கிறது. ஓகேவா, இதை வந்து ரொம்ப ஷார்ட்டாக எப்படி சொல்கிறார் அப்படின்னா, a person receives his income from production which is spent on the purchase of goods and services produced by others. ஓகே, என்ன சொல்லிருப்பாங்க, a person receives his income, அவங்களுடைய இன்கம்க்கு ஏற்ற மாதிரி அதை வாங்குறாங்க, அதை வாங்கி அந்த பர்ச்சேஸ் பண்ணினதை என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக அந்த பர்ச்சேஸ் பண்ண பொருளை அவங்க வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா, அந்த சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்குது. ஓகேவா, இதுதான் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கா, அதாவது உற்பத்தி அவங்க கொடுத்த இதுக்கும் அந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறது தான் யாருடைய விதியாக இருக்குது அப்படின்னா
சேல்ஸினுடைய லாவாக இருக்குது, சேல்ஸ் லா டு த மார்க்கெட். ஓகே, இதுக்கு என்னெல்லாம் அசம்ஷன் நமக்கு தெரியல, எடுகோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து எல்லாருமே இந்த கருத்துக்களை என்ன பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. சரி, ஓகே, அவருடைய இதை வந்து அவர் என்னெல்லாம் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். See the assumption of the sales law of market. Okay, no single buyer or seller of commodity or an input can affect price. Okay, first point. Second, full employment. Third, people are motivated by self-interest and self-interest determine economic decision. Fourth one, the laissez-faire policy is essential for an automatic and self-adjusting process of full employment equilibrium, and market forces determine everything right. Next one, there will be a perfect competition in labor and product market. Next, there is wage price flexibility. Money acts only as a medium of exchange. Long run analysis. There is no possibility for overproduction or unemployment. Unutilized resources and until reaches a full employment. No government intervention, automatic price adjustment mechanism operated. Interest rate flexibility leads to saving investment equality. Okay, first one paranga, no single buyer or seller, commodity or an input can affect the price. ஓகே, ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு தனி வாங்குபவரோ விற்பவரோ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அவங்க வந்து அந்த பர்டிகுலர் பொருளினுடைய விலையை என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாற்ற முடியாது. அதுதான் ஒரு நோ சிங்கிள் பையர் ஆர் செல்லர் ஆஃப் கமாடிட்டி ஆர் அன் இன்புட் கேன் அஃபெக்ட் ப்ரைஸ். செகண்ட் பாயிண்ட், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா, முழு வேலை அப்படிங்கிறது நிலவும் அப்படின்னு சொல்கிறார். யாருடைய சேல்ஸுடைய லா, அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய அந்த கொள்கையில். ஓகே, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது முழு வேலை. பீப்புள் ஆர் மோட்டிவேட்டட் பை செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் டிட்டர்மைன் எக்கனாமிக் டெசிஷன். ஓகே, மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், சுய விருப்பங்களுக்காக தான் அவங்க, அதாவது சுய விருப்பத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உந்தப்படுறாங்க, தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுடைய விருப்பங்களை வந்து எது பூர்த்தி செய்யுது அப்படின்னா பொருளாதார முடிவுகள் தான் அவங்களுடைய விருப்பங்களை என்ன பண்ணுது, பூர்த்தி செய்தால் தான். பீப்புள் ஆர் மோட்டிவேட்டட் பை செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் டிட்டர்மைன் எக்கனாமிக் டெசிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, த laissez-faire பாலிசி. laissez-faire பாலிசி என்ன அர்த்தம்? இந்த laissez-faire பாலிசினா அரசின் தலையிடா கொள்கை, நான் இன்டர்வென்ஷன் பை த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அதான் இந்த laissez-faire policy is essential for an automatic and self-adjusting process of full employment equilibrium. Market forces determine everything is right. ஓகே, இந்த அரசின் தலையிடா கொள்கை என்ன பண்ணுது அப்படின்னா சந்தை, அந்த மார்க்கெட்டிங்னுடைய சக்திகளை எல்லாத்தையுமே அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா நிர்ணயம் பண்ணுது. ஓகே, ஒரு மார்க்கெட் அப்படின்னா ஒரு சந்தை. ஓகே, மார்க்கெட்னா நம்ம நினைக்கலாம் அந்த மார்க்கெட்டில் இங்கே வந்து என்ன எடுத்துக்கணும், நம்ம வந்து கமாடிட்டி சென்டர். ஓகேவா, சந்தை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அந்த சந்தையுடைய எல்லா சக்திகளையும் யார் நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மார்க்கெட் தான். ஓகேவா, அதை வந்து என்ன அப்படின்னா ஒரு சப்போஸ் ஏதாவது ஒரு டிஃபால்ட் ஏற்பட்டுச்சுன்னா அதை என்ன பண்ணணும், தானே சரி செஞ்சுக்கணும். தானே சரி செஞ்சுக்க சொல்ல, அதாவது அந்த என்ன ப்ராப்ளம் ஏற்பட்டாலும் அந்த ப்ராப்ளத்தை வந்து ஓனாகவே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சால்வ் பண்ணிக்கணும். அதுதான் நான் இன்டர்வென்ஷன் பை த கவர்மெண்ட், laissez-faire பாலிசி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அரசினுடைய தலையிடா கொள்கை என்ன பண்ணாது அப்படின்னா இந்த இடத்துல வந்து எங்கேயும் இது பண்ணாமல் தன்னுடைய முழு வேலை உரிமையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் அவங்களே வந்து அதை ஃபுல்லாக சால்வ் பண்ணி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் சேல்ஸினுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுடைய லாவாக இருக்குது. ஓகே, அந்த laissez-faire policy is essential for an automatic and self-adjusting forces of full employment equilibrium. ஓகேவா, இந்த இடத்துல என்ன பண்ணுது, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குவலிபிரியத்தை எது கிரியேட் பண்ணுது அப்படின்னா இந்த laissez-faire பாலிசி தான், அரசினுடைய தலையிடா கொள்கை தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுது. ஓகேவா, அப்போ மார்க்கெட்டில் ஏற்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் என்ன பண்ணும் அப்படின்னா செல்ஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஓகே, மார்க்கெட் ஃபோர்ஸஸ் டிட்டர்மைன் எவ்ரி திங் ரைட். ஓகேவா, எல்லாம் தானாகவே என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், தேர் வில் பி அ பர்ஃபெக்ட் காம்படிஷன் இன் லேபர் அண்டு ப்ராடக்ட் மார்க்கெட். ஓகேவா, பர்ஃபெக்ட் காம்படிஷன் உழைப்பு, அது அப்புறம் அதே மாதிரி அந்த பொருள், அந்த குட்ஸு, அதில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த நிறைவு போட்டி. பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நிறைவு போட்டி அந்த இடத்துல என்ன பண்ணோம், நிலவும். ஓகே, அதான் தேர் வில் பி அ பர்ஃபெக்ட் காம்படிஷன் இன் லேபர் அண்டு ப்ராடக்ட் மார்க்கெட். நெக்ஸ்ட் தேர் இஸ் வேஜ் ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே, இங்கே வந்து கூலி விலை, இதில் வந்து எப்படி இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது நெகிழ்வுத்தன்மை இருக்கும்.
ஓகேவா. இதுதான் வேலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்ல முடியாது. ஓகே, ஒரு இடத்துல கொஞ்சம் எப்படி இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி ஏற்ற இறக்கம் இருக்கும், கம்மியாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், மணி ஆக்ட் ஆஸ் ஒன்லி ஆஸ் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பணம் என்ன பண்ணுது, ஒன்லி மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக மட்டும்தான் அந்த இடத்துல என்ன பண்ணுது, ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. லாங் ரன் அனாலிசிஸ், நீண்ட கால ப்ராசஸ். ஓகேவா, லாங் ரன் அனாலிசிஸ். there is no possibility for over ப்ரொடக்ஷன் ஆர் அன்எம்ப்ளாய்மெண்ட். இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அதிக உற்பத்திக்கோ வேலையின்மைக்கோ இங்கே என்ன இல்லை அப்படின்னா வாய்ப்பு இல்லை. அதிகமான உற்பத்திக்கோ வேலை வாய்ப்பு இல்லையோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வாய்ப்பே இல்லாமல் போகுது. ஓகே, நெக்ஸ்ட் 10th பாயிண்ட் பாருங்கள், அன்யூட்டிலைஸ்ட் ரிசோர்ஸஸ் யூஸ்ட் அன்டில் ரீச்சஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, பயன்படுத்தாத இயற்கை வளங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னா பயன்படுத்துகிற வரைக்கும் அது வந்து ஒரு லாபகரமாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அயன் இரும்பு பொருள்கள்லாம் வாங்கி வச்சோமா என்றைக்குமே அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு லாபகரமாக தான் இருக்கும். ஓகேவா, அதாவது அந்த உற்பத்தி அதனுடைய திறனுக்கு ஏற்ப அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யார் அதுக்கு பேமெண்ட் கொடுத்து வாங்குறதுக்கு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணி இந்த விதியில் வந்து விருப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அதுதான் அன்யூட்டிலைஸ்ட் ரிசோர்ஸஸ் யூஸ்ட் அன்டில் ரீச்சஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா, பயன்படுத்தாத வளங்கள் இருந்தால் அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு அந்த முழு வேலைவாய்ப்பு வர வரைக்கும் அது என்ன பண்ணியிருப்பாங்க, அதுக்காக காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், ஆட்டோமேட்டிக் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் ஆப்ரேட்டட். ஓகே, ப்ரைஸ் மெக்கானிசம் விலைக்கருவி அங்கே வந்து தானாக இயங்குறதுனால என்ன இருக்காது, யாருடைய இன்டர்வென்ஷன் இருக்காது, அரசினுடைய தலையீடு கண்டிப்பாக அங்கே இருக்காது. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி லீட்ஸ் இஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவலிட்டி. ஓகே, அந்த வட்டி விகித நெகிழ்வுத்தன்மை அப்படிங்கிறது சேமிக்கிறதுக்கும் முதலீட்டுக்கும் ஒரு எண்ணத்தை உருவாக்கும் அப்படின்னா ஒரு சமநிலையை வந்து அது உருவாக்கும். அதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி லீட்ஸ் இஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, வட்டி விகித நெகிழ்வுத்தன்மையும் சேமிப்பும் எப்படி இருக்குன்னா முதலீட்டிற்கு ஒரு சமநிலையை வந்து உருவாக்கும். ஸோ இதுதான் அசம்ஷன்ஸ் ஆஃப் த சேஸ் லா ஆஃப் மார்க்கெட். ஓகேவா, அதாவது சேஸ் லாவினுடைய என்ன சொல்கிறோம் அப்படின்னா சந்தை விதியினுடைய எடுகோள்கள் விதி, அதாவது அசம்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இதை எப்படி நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், இம்ப்ளிஃபிகேஷன். இது எப்படி இம்ப்ளிஃபிகேஷனுக்கு கொண்டு வரோம். தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆர் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா இம்ப்ளிஃபிகேஷன் அப்படின்னாவே என்ன சொல்கிறோம், விளைவுகள் தான். ஓகே, எஃபெக்ட் தான். என்னென்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட், தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆர் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதிக உற்பத்திக்கோ வேலை இல்லையே அப்படியாவது வேலை வாய்ப்பு இன்மைக்கோ இங்கே என்ன இல்லை அப்படின்னா வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அன்யூட்டிலைஸ்ட் ரிசோர்ஸஸ் இன் த எக்கானமி இட் இஸ் ப்ராஃபிட்டபிள் டு த எம்ப்ளாய் தம் up to the point of full employment. This is true under the condition that factors are willing to accept reward on a pair with their productivity. ஓகே, இப்போ நம்ம நாட்டில் பயன்படுத்தப்படாத வளங்கள் நாட்டில் நிறைய இருக்கு இல்லையா, அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதை வந்து பயன்படுத்துறதுக்கு ஃபுல் லாபம் எவ்வளவு வருதோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணணும். ஓகே, வெயிட் பண்ணி அது நமக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, அது வரைக்கும் என்ன பண்ணணும், ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸுக்கு இணையாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு எதையாவது வந்து ஏற்றுக்க கொள்ளக்கூடிய ஒரு க்ரியேட்டிவிட்டியை அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா சரிசமன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், as automatic price mechanism operates in the economy there is no need for government intervention. However, J.M. Keynes emphasizes the role of the state. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஆட்டோமேட்டிக் ப்ரைஸ் மெக்கானிசம். அதாவது விலைக்கருவி என்ன பண்ணுது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ப்ரைஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது என்னது, விலையை வந்து நிர்ணயம் பண்ணுறது. ஓகேவா, இந்த விலைக்கருவி தானாகவே இயங்குறதுனால அங்கே யாருடைய இன்டர்வென்ஷன் இருக்காது, கவர்மெண்டினுடைய இன்டர்வென்ஷன் அங்கே வந்து இருக்காது. அதாவது நான் இன்டர்வென்ஷன் பை த கவர்மெண்ட் சொன்னோம். ஓகே, லேசி ஃபேர் பாலிசி அப்படின்னு சொன்னோம். ஓகே, இங்கே ப்ரைஸ் மெக்கானிசத்தை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லாதனால கவர்மெண்ட்டுடைய அதாவது இன்டர்ஃபியரிங் எதுவுமே இல்லாதனால என்ன இருக்கும் அப்படின்னா அந்த செக்டார் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆப்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து, இன்ட்ரெஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி பிரிங்ஸ் அபவுட் ஈக்குவாலிட்டி பிட்வீன் சேவிங் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அதே மாதிரி வட்டி விகித அதாவது அதை சேமிப்புக்கும் முதலீடுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும், ஒரு சமநிலையை வந்து அது என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா உருவாக்கும். அதுதான் அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி பிரிங்ஸ் அபவுட் ஈக்குவாலிட்டி பிட்வீன் சேவிங் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த வட்டி விகிதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சமநிலையாக இருக்கும். Next, money performs only the medium of exchange function in the economy as people will not hold idle money. Okay, இங்கே பணம் அப்படிங்கிறது பண பரிவர்த்தனை அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக மட்டும்தான் இந்த இடத்துல என்ன பண்ணிகிட்ருக்கு, ஆக்ட் பண்ணுது.
அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ஓல்டன் டேஸில் என்ன பண்ணுறது, பார்டர் சிஸ்டம், ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ், ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை நம்ம வாங்கிட்டு இருந்தோம் இல்லையா. இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் ஒரு இது கிடையாது, அப்படி நம்ம பண்ணக்கூடாது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முழுக்க நம்ம வந்து மணியை வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பண பரிவர்த்தனைக்கு மட்டுமே தான் அதை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றது வந்து என்ன ஐடல் மணி அப்படின்னா ஒரு கையிருப்பாக வந்து வச்சுட்டு இது பண்ணக்கூடாது, வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணினா என்ன அர்த்தம், பணம். ஓகே, இந்த பணத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பொருளை வாங்க போகிறோம், இல்லை பணத்தை கொண்டு அப்படியே புதைச்செல்லாம் வைக்கக்கூடாது தான் அவங்க சொல்கிறது. இப்போ கோல்டு அப்படின்னா என்ன பண்ணுவோம், அப்படியே வச்சுருப்போம், எவ்வளோ நாள் ஆனாலும் வச்சுருப்போம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பணத்தை என்ன பண்ணுவோம், அப்படியெல்லாம் நம்ம வச்சுட்டு, அதான் மணியை வந்து என்ன சொல்கிறாங்க, லிக்விட் அப்படின்னு சொல்கிறாங்க, லிக்விட் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. லிக்விட் என்ன பண்ணாது, ஒரு இடத்துல வந்து இருக்காது, அது போய்கிட்டே இருக்கும். அதே தான் மணி, பணமும் வந்து அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கிரிட்டிசிசம், இதனுடைய கிரிட்டிசிசத்தில் திறனாய்வு. ஓகேவா, இவர் சொன்ன அந்த லாவை பற்றி இப்போ என்ன பண்ண போகிறோம், கிரிட்டிசிசம் பார்க்க போகிறோம். அக்கார்டிங் டு கீன்ஸ், சப்ளை டஸ் நாட் கிரியேட் இட்ஸ் டிமாண்ட், இட் இஸ் நாட் அப்ளிகபிள் வேர் demand does not increase as much as production increases. Second point, automatic adjustment process will not remove unemployment. Okay, unemployment can be removed by increase in the rate of investment. Money is not neutral. Individuals hold money for unforeseen contingencies while businessmen keep cash reserve for future activities. Okay, சரி, இப்போ இவருடைய கிரிட்டிசிசம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அக்கார்டிங் டு கீன்ஸ், சப்ளை டஸ் நாட் கிரியேட் இட்ஸ் டிமாண்ட், இட் டஸ் நாட் அப்ளிகபிள் வேர் டிமாண்ட் டஸ் நாட் இன்க்ரீஸ் அஸ் மச் அஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ். ஓகே, இவருடைய கீன்ஸுடைய கருத்து பிரகாரம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தேவை வந்து என்னது அப்படின்னா டிமாண்ட் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள், சப்ளை டஸ் நாட் கிரியேட்ஸ் இட்ஸ் டிமாண்ட். ஓகே, சப்ளைனா என்ன நம்ம கொடுக்குறது இல்லையா, அது என்ன பண்ணாது அப்படின்னா ஒருபோதும் எதை உருவாக்காதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டிமாண்ட், தேவையை வந்து அதை கண்டிப்பாக உருவாக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உற்பத்தி அதிகரிக்கிற அளவுக்கு என்ன இருக்காது, தேவை அதிகரிக்கலைன்னா இந்த சேல்ஸ் லா என்ன பண்ணாது அப்படின்னா செயல்படாது. இது யாருடைய கிரிட்டிசிசம், யாருடைய கூற்றாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, ஜேஎம் கீன்ஸ் அவர் தான் சொல்கிறார். ஓகே, என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம வந்து சப்ளை வந்து என்ன சொல்கிறாங்க, எவ்வளவு நம்ம கொடுக்குறோமோ அது கண்டிப்பாக வந்து டிமாண்டை வந்து என்ன பண்ணாது, உருவாக்காது. அப்போ என்ன சொல்ல, உற்பத்தி அதிகரிக்கும் பொழுது அதுக்கு தேவையை நம்ம வந்து அதிகரிக்கணும், இல்லைன்னா இது இந்த லாவே வந்து கம்ப்ளீட்லி வேஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது வந்து கீன்ஸினுடைய பார்வையில். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வில் நாட் ரிமூவ் அன்எம்ப்ளாய்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட் கேன் பி ரிமூவ் பை இன்க்ரீஸ் இன் த ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, பொருளாதாரத்தில் தானாகவே தரி செய்யும் கொள்கை, அதாவது அமைப்பு அப்படிங்கிறது வந்து என்னென்னா வேலையின்மையை வந்து குறைக்காது. எப்பவுமே தானாக செஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுலாம் வேலையின்மையை குறைக்காது, அது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா, ஸோ அது என்ன சொன்னால், அதாவது மூலதன விகிதத்தை வந்து அதிகரித்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா வேலையின்மையை வந்து குறைக்கணும். அதாவது நம்ம கேபிட்டல் வந்து எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண முடியும், நிறைய லேபர்ஸ் நம்ம வந்து ஒர்க்கிங்க்கு கூப்பிட முடியும். அப்போ தான் இந்த வேலையில்லாத திண்டாட்டத்தை நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் குறைக்க முடியும். அது ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஏன்னா நம்மளுடைய சேல்ஸினுடைய இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டாகவே என்ன இருக்குது, ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்குது. ஆனால் அந்த ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணாது, ஒருபோதும் வந்து வேலையில் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து என்ன பண்ணாதுன்னா ரெடியூஸ் பண்ணாது. அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக அது வந்து ரெடியூஸ் பண்ணாது. எப்போ நம்ம கேபிட்டலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோமோ, கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறேன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம அதிக அளவில் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, மணி இஸ் நாட் நியூட்ரல். இண்டிவிஜுவல் ஹோல்ட் மணி ஃபார் அன்ஃபோர்சின் கண்டோஜீனியஸ் வைல் பிஸ்னஸ்மேன் கீப் கேஷ் ரிசர்வ் ஃபார் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் அதாவது பணத்தை வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது தனிநபர்கள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலைக்காகவும் இல்லை வியாபாரி ஒரு பிஸ்னஸ் பீப்புள் என்ன பண்ணுவான் எதிர்கால நடவடிக்கையாகவோ பணத்தை என்ன பண்ணுவான் வச்சுருப்பாங்க. ஓகேவா, கையிருப்பாக வச்சுருப்பாங்க. ஆனால் பணம் வந்து எப்படி இருக்காது, அப்படியே ஒரு நடுநிலையாக இருக்காது, நியூட்ரலாக இருக்காது. இவர் வந்து சொன்னார் இல்லையா, மணி வந்து என்ன சொல்ற, மணி இஸ் ஒன்லி த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொன்னார்ல, அந்த பாயிண்ட்டுக்கு தான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இந்த கிரிட்டிசிசம் இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வச்சுருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள். சேல்ஸ் law is based on the proposition that supply creates its own demand and there is no overproduction. Keynes said that overproduction is possible. Okay, அவருடைய மார்க்கெட், சேல்ஸுடைய மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அதாவது சப்ளை அந்த டிமாண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தானாக உருவாக்கும்
சக்தியினுடைய அடிப்படையில் வந்து செயல்படும் அப்படின்னு. ஆனால் இவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு இல்லையா, அதிக உற்பத்திக்கு என்ன கிடையாது, வாய்ப்பில்லை. எப்போ வந்து நமக்கு வந்து அதிகமான நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சப்ளை வந்து நம்ம அதிகமாக உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற என்ன இருக்கணும், டிமாண்ட் இருக்கணும், மக்கள் வாங்கணும். வாங்காமல் தேங்கிடுச்சுன்னா அது வந்து அந்த இடத்துல வந்து கஷ்டம். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அளவுக்கு அதிகமாக என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரொடக்ஷன், பொருள் வந்து உற்பத்தியாகி அங்கே அப்படியே நின்றுடும். அப்போ அந்த இடத்துல அந்த லாவும் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த அசம்ஷனுமே வந்து ஃபால்ஸு, சரியில்லை அப்படின்னு சொல்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் கெய்ன்ஸ் ரிகார்ட்ஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் as a ஸ்பெஷல் கேஸ் பிகாஸ் தேர் இஸ் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இன் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக்ஸ். ஓகே, இது என்ன சொல்ல, முதலாளித்துவ நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியில், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்குது. ஓகே, அதாவது முழு வேலை வாய்ப்பின்மைக்கு வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது நமக்கு தெரியும். கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிலாம் வந்து டைம் டு டைம் ஒர்க் பண்ணுறவங்க 8 hours அப்படின்னா ஒன்லி அந்த 8 hours ஸ்கீமில் ஒர்க் பண்ணுறவங்க. ஓகே, அங்கே வேணால் இந்த மாதிரி இந்த சேல்ஸினுடைய லா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே வந்து அதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். தேர் நீட் ஃபார் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் அரைசஸ் இன் த கேஸ் ஆஃப் ஜெனரல் ஓவர் ப்ரொடக்ஷன் அண்ட் மாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். அளவுக்கு அதிகமான உற்பத்தியும் அதிக வேலையின்மையும் அதாவது என்ன சொன்னால் அளவுக்கு அதிகமான உற்பத்தி என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிலேயே பார்த்தீங்களா நிறைய ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, அதனால் என்ன சொல்கிறாருன்னா அரசினுடைய தலையீடு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா கிங் சொல்கிறார். பட் ஆனால் லாவுடைய லாவுடைய இது என்ன, நான் இன்டர்வென்ஷன், லேசி பேர் பாலிசி இல்லையா, அரசினுடைய தலையீடா கொள்கை. ஆனால் அரசினுடைய தலையீடா கொள்கை இருந்தது நம்ம என்ன பண்ணுவோம், அளவுக்கு அதிகமாக ஒவ்வொரு குட்ஸையும் ப்ரொடக்ஷனை உற்பத்தி நிறைய பண்ணிவிடுவோம். உற்பத்தி பண்ண திருப்பி என்ன பண்ண முடியாது, மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறாருன்னா எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் இருக்கணும், கண்டிப்பாக இதில் யாருடைய இன்டர்வென்ஷன் இருக்கணும்னு சொல்கிறாரு, கவர்மெண்டினுடைய இன்டர்வென்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா ஜேஎம் கீன்ஸ். அவருடைய கிரிட்டிசிசம் அது கண்டிப்பாக கவர்மெண்ட்டுடைய இன்டர்வென்ஷன் இருந்தே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.